பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆயிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது இந்த நிருபத்தை எழுதுறாரு, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவாங்க, எல்லாரும் ஓடுவாங்க, ஆனாலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? அதுல ஒருத்தவன் மாத்திரம்தான் ஃபர்ஸ்ட் என்று சொல்லி அதிலே தீர்மானித்து அவருக்கு பரிசை கொடுப்பதை பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா நாம் பந்தயத்திலே ஓடும் பொழுது அதனுடைய பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் ஏனோ தானோ என்று இராதபடிக்கு கருத்தான ஓட்டமாக இருக்க வேண்டும். இதுல நம்ம ஓடி முடிக்கிற அத்தனை பேருக்கும் கிரீடம் உண்டு. அதான் சொல்றாரு, 25ஆம் வசனம் சொல்றாரு, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலே இச்சை அடக்கமா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்துல பந்தயங்கள்ல போட்டிகளில போறவங்க ஓடுறவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அவர்கள் ஓடுகிறார்கள் அல்லது அதற்காக பிரயாசப்படுகிறார்கள். நாம் அப்படி அல்ல, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நாம் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோம், எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக நாம் இந்த ஓட்டத்திலே ஓட வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும். ஆகவேதான் அந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது சொல்லுகிறார், நாம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லி. அவங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் இருக்கிறது, இப்படிதான் ஓட வேண்டும் என்று. ஓட்ட பந்தயத்துல அத்லெட்ல பல விதமான காரியங்கள் உண்டு, போட்டிகள் உண்டு. அதுல ஓட வேண்டிய விதத்துல அதுல நடை ஓட்டம் ஒன்று உண்டு. அதுல வேகமா ஓடுனா அதுல பிரைஸ் வாங்க முடியாது. வேகமா ஓடுறதுல வேகமா ஓடணும், நடந்து போய் பந்தயத்துல பங்கு பெறதுல அந்த நடை ஓட்டத்துல நடைஞ்சுதான் வேகமா நடக்கணும். அப்ப அவங்களுக்கு அதே போல அவங்களுக்குன்னு ஒரு ட்ராக் வச்சிருப்பாங்க, அந்த ட்ராக்ல அவங்க ஓட வேண்டும். ஓட வேண்டிய ட்ராக்ல நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஜாக்கிரதையாக நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். இன்றைய காலகட்டங்களிலே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உலகத்தை முழுவதுமாக மையமாய் கொண்டு ஓடுகிற ஓட்டமாக மாறிவிட்டது. நாம் அதற்காக அழைக்கப்படவே இல்லை. இந்த நாள்ல ஒருத்தர் ஆசீர்வாதமா இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத எதை வச்சு ஜட்ஜ் பண்றாங்கன்னா, அவரு வந்ததுக்கு அப்புறம் நல்லா பெரிய ஒரு வேலையில இருக்கணும், அவருக்கு நல்ல பங்களா இருக்கணும், அவருக்கு கார் இருக்கணும், அவரு சமுதாயத்துல நல்ல ஒரு பெரிய லெவல்ல இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு நாம் கிறிஸ்துவத்தையும் பார்க்க ஆரம்பித்து விட்டோம். ஆனால் தேவனுடைய பார்வை அப்படிப்பட்டது கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையை நஷ்டம் என்று விட்டு விட்டேன். மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், மிகப்பெரிய ஒரு பணக்காரரு, படிச்சவரு, ஆனால் இவர் எப்படி வந்து நிற்கிறார் பாருங்க. ஆகவே தேவ சமூகத்துல பார்க்கிறோம், அவர் சொல்லும்போது சொல்றாரு, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. நம்ம பார்வை இந்த உலகத்தை சார்ந்ததாக அல்ல, உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகிற ஒன்று. அதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. நம்முடைய ஓட்டம் எதை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால், நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே கொடுக்கப்படுகிற கிரீடங்களோ கோப்பைகளோ அதை முறியடிக்க அடுத்தடுத்து வருவாங்க, அதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஆனால் நிலைத்திருக்கிற நித்தியமான ஜீவ கிரீடத்தை பெறும்படிக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு பந்தய பொருள். அவரோடு கூட நாம் பாடுகளை சகித்து இந்த உலகத்துல வரக்கூடிய எல்லா பாடு உபத்திரம் இதுக்கு எல்லா மத்தியிலும் கிறிஸ்துவோடு கூட நின்று நம்ம
அந்த சோதனைகளை எல்லாம் சகித்து ஜெயித்து வருகிறவர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் போராட்டம் வரும்போது, சோதனை வரும்போது, நெருக்கம் வரும்போது பொறுமையோடு தொடர்ந்து அந்த ஓட்டத்திலே ஓடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுவும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல. இங்க அதான் சொல்றாரு, இங்க வேதத்துல பாக்குறோம், பவுல் சொல்லும்போது சொல்றாரு, பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவாங்கன்னு சொல்லிட்டு 25 சொல்றாரு, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அப்ப பாருங்க, ஒரு அழிவுள்ள கிரீடத்தை போறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவங்க இச்சை அடக்கம் உள்ளவர்களா இல்லை என்று சொன்னால் அவர்கள் பாருங்க, அவங்களுக்கு எவ்வளோ தியாகம் பண்ண வேண்டி இருக்கும். ஒரு போராட்டத்துல, ஒரு பந்தயத்துல ஓடுறவங்க அவங்க சாதாரணமா ஒரே நாள் வெற்றி கிடையாது. எத்தனை நாட்கள் அவங்க கண் விழிப்புகள், எத்தனை மணி நேரங்கள் அவங்க அதுக்காக பிராக்டிஸ், எவ்வளவு பணங்கள் செலவு செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு காரியங்களை, நிறைய காரியங்களை அவங்க தியாகம் பண்ணியிருப்பாங்க. திருமண காரியங்களுக்கு போயிருக்க மாட்டாங்க, நல்ல விஷயங்களுக்கு போயிருக்க மாட்டாங்க, டூருக்கு போயிருக்க மாட்டாங்க. இப்படி பல காரியங்களை அவர்கள் தியாகம் பண்ணுகிறார்கள். தூக்கத்தை தியாகம் பண்றாங்க, அவங்களுடைய நேரங்களை தியாகம் பண்ற, ஏதோ ஒரு பல காரியங்களை தியாகம் பண்ணுகிறார்கள். எதற்காக? அழிவுள்ள ஒரு கிரீடத்தை பெறுவதற்காக இச்சை அடக்கமுடையவர்களா இருக்கிறாங்க. சிலருக்கு பாருங்க, நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருக்கத்தான் செய்யும். நிறைய சாப்பிட்டா உடம்பு நிறைய வந்திருக்கும். ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வேண்டிய அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு வேண்டிய உடல் கட்டை அவங்க பாதுகாக்கணும். அதுக்கு மீறி வந்துருச்சுன்னா அவங்க செயல்பட முடியாமல் போயிட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல காரியங்களிலே தங்களை கட்டுப்படுத்தி கட்டுக்குள்ளாக வைத்திருப்பார்கள். அவங்க விளையாட்டுக்குள்ள போகும்போது அங்க வேற போதை மருந்துகள் இந்த மாதிரி காரியங்கள் இதற்கான சூழ்நிலை இருந்தாலும் அவைகளிலே அவங்க போய் சிக்கி கொண்டாங்கன்னு சொன்னா அவங்க குவாலிபிகேஷன் அங்க வந்து நிராகரிக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் பல காரியங்கள் இருக்கிறது. ஆகவே இது எல்லாத்திலையுமே அவர்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டி இருக்கிறது. எதுக்கு? ஒரு அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு இவ்வளவு இச்சை அடக்கம் தேவைப்படுகிறது. நாமோ அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை பெறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். உங்கள் ஓட்டம் ஏதோ சும்மா பாதியில ஓடிட்டு பாதியில நின்ன மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், ஓட்டத்தை முடித்தேன், இது முதற்கொண்டு எனக்கு ஜீவ கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார் சொல்லிட்டு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அவர் சொன்னது போல இந்த உலகத்தின் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிக்கும் பொழுது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய பால்ல, உலகத்துல இச்சையில இழுக்கப்பட்டு அதற்கு அடிமையாக்கப்பட்டு நம்முடைய கிரீடத்தை இழந்து போகாதபடிக்கு நம்முடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பு ஒரு வேறு பிரிக்கப்பட்ட அழைப்பு. அது நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. இந்த அழைப்புக்கு நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடுகிற ஓட்டத்தை நாம் சரி செய்ய வேண்டும். இன்றைய காலத்துல இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய ஓட்டங்கள் உலகத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அழிந்து போகிறவைகளுக்காக நம்மை தேவன் அழைக்கவில்லை. அழியாத நித்திய ஜீவ கிரீடத்தை பெறும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவரவர்களுக்குரிய கிரீடத்தை அவரவர்கள் காத்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்ற வார்த்தையின்படி நம்ம ஓட்டம் பெற்றுக்கொள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக.